வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வாழ்க்கை சக்கரம். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். கங்கா சொன்ன வார்த்தைகளை கேட்டு கௌரியின் உள்ளம் தீயில் பட்ட புழுவாய் துடித்தது. பதில் சொல்லாமல் அப்பா சோமசுந்தரத்தையும் அம்மா வனஜாவையும் கௌரி அமைதியாக பார்த்தாள். அவள் பார்வையில் 1000 கேள்விகள் இருந்தது. பதில் சொல்ல முடியாமல் சோமுவும் வனஜாவும் கூனி குறுகி போய் நின்றார்கள். கண்ணீரை துடைத்துக்கொண்டு கங்காவை பார்த்து வனஜா சொன்னாள், கங்கா, என்ன பேச்சு இதெல்லாம்? கௌரி உன் கூட பிறந்த தங்கச்சி. அவளை பார்த்து இப்படி பேசலாமா? நான் என்னம்மா தப்பா சொல்லிட்டேன்? உண்மையைத்தானே சொன்னேன். என்ன உண்மை? பெரிய பொல்லாத உண்மை. பாரு, அவ எப்படி வருத்தப்படுறான்னு. அவ மனசு நோகுற மாதிரி இப்படி பேசலாமா? ஏமா, அவ வருத்தப்படுறான்னு கவலைப்படுறியே, சின்ன வயசுல இருந்து நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். என்னைக்காவது எனக்காக நீ இப்படி கவலைப்பட்டிருக்கியா? என்ன கங்கா இப்படியெல்லாம் பேசுற? நீங்க 2 பேருமே நாங்க பெத்த பிள்ளைங்கதான். ஒரு கண்ல சுண்ணாம்பும் ஒரு கண்ல வெண்ணெயும் வைக்கிறதுக்கு நாங்க என்ன வேத்து ஆட்களா? உங்கள பெத்தவங்க. சும்மா நடிக்காதம்மா. உங்க 2 பேருக்கும் எப்பவுமே அவதான் ஒசத்தி. நானா உங்களுக்கு எப்பவுமே இளக்காரம்தான். இப்போ நான் வசதியா இருக்கிறத பார்த்து உங்களுக்கே பொறாமையா இருக்கு என்று கங்கா சொன்னதும் சோமுவின் கோபம் அதிகமானது. கங்கா, என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? பெத்த பிள்ளை நல்லா இருக்கிறத பார்த்து எந்த அப்பா அம்மாவாவது பொறாமப்படுவாங்களா என்று கோபமாக கத்தினார். வனஜா சொன்னாள், விடுங்க, இவளுக்கு நம்ம அருமை புரியல. மாப்பிள்ளைங்க வெளியில போயிருக்காங்க, இப்போ சாப்பிட வந்துருவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தவங்கள நாம மரியாதையா அனுப்பி வைக்கணும் என்று வனஜா சொன்னதும் சோமு கோபம் குறைந்து அமைதியானார். கங்கா மேலும் பேசினாள், போதுமா உங்க நாடகம் எல்லாம். அவளை சொன்னாதான் உங்களுக்கு தாங்காதே. அவதானே உங்க செல்ல மக என்று கங்கா சொன்னதும் வனஜாவின் கோபம் அதிகமானது. கங்கா, பேசாம உள்ள போறியா இல்லையா? நான் ஏன் உள்ள போகணும்? சின்ன வயசுல நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அதனால நான் அப்படித்தான் பேசுவேன் என்று கங்கா சொன்னதும் சோமு ஆத்திரத்தோடு கேட்டார், அப்படி என்ன கஷ்டப்பட்டுட்ட? சாப்பிட சாப்பாடு இல்லையா? போட்டுக்க ட்ரெஸ் இல்லையா? இல்ல படிக்க கூட முடியாம கூலி வேலைக்கு போனியா? இல்ல தங்க இடம் இல்லையா? என்ன கஷ்டம் உனக்கு? வேளா வேலைக்கு நல்ல சாப்பாடு, போட்டுக்க விதவிதமான ட்ரெஸ்ஸு, தங்க நல்ல வசதியான வீடு, நினைச்சத ஆசைப்பட்டத வாங்கி கொடுத்தோம், நல்லா படிக்க வச்சோம், நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? சின்ன வயசுல அப்படி என்ன பெருசா கஷ்டப்பட்டுட்ட? அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் அடிப்படை தேவைகள். பிள்ளைங்க பொறந்தா பெத்தவங்க செஞ்சுதான் ஆகணும். அது பெத்தவங்களோட கடமை. இந்த கடமைய கூட செய்ய முடியாதவங்க பிள்ளைய பெத்துக்க கூடாது. என்னமோ ஊரு உலகத்துல யாருமே செய்யாதத செஞ்சிட்டதா ரொம்ப பெருசா பட்டியல் வாசிக்கிறீங்க என்று கங்கா கேட்டதும் சோமுவின் கோபம் அதிகமானது. போச்சு, மாப்பிள்ளைங்க முன்னாடி மானம் போக போகுது என்று வனஜா பயந்தாள். கங்காவை பார்த்து சொன்னாள், சரிம்மா, நாங்க எதுவும் சொல்லல. நீ தயவு செஞ்சு அமைதியா உள்ள போ. ஏமா பயப்படுற? உண்மைய சொல்ல போறேன்னு பயமா இருக்கோ என்று கங்கா கேட்டதும் சோமுவின் கோபம் எல்லையை கடந்தது. ஆத்திரத்தோடு கத்தினார், என்ன உண்மை? பெரிய உண்மை சொல்லு கேப்போம். ஓ, தாராளமா சொல்றேன். உங்களுக்கு மூத்த பொண்ணு நான் தான். எனக்கு அப்புறம் பிறந்தவதான் இந்த கௌரி. ஆனா என்னை விட இவளைத்தான் உங்களுக்கு பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் வார்த்தைக்கு வார்த்தை. கௌரிய பாரு, எவ்வளவு நல்லா படிக்கிறா. நீயும் இருக்கியே. கௌரிய பாரு, நல்லா ஆடுறா. உனக்கு ஏதாவது திறமை இருக்கா? கௌரிய பாரு, எவ்வளவு அழகா இருக்கா. கௌரிய பாரு, எவ்வளவு பொறுப்பா இருக்கா. கௌரிய பாரு, எவ்வளவு அருமையா சமைக்கிறா. கௌரிய பாரு, எவ்வளவு அழகா கோலம் போடுறா. இப்படி எதுக்கெடுத்தாலும் என்ன அவளோட கம்பேர் பண்ணி என்ன மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பீங்க. அப்பெல்லாம் எனக்கு எப்படி மனசு வலிக்கும் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நான் என் புருஷன் வீட்ல மகாராணி மாதிரி இருக்கேன். நல்ல வசதியான குடும்பம், பணக்கார வாழ்க்கை, வேலைக்கு ஆளு, நினைச்ச நேரத்துக்கு ஷாப்பிங், ஏகப்பட்ட ட்ரெஸ், நகை. இப்போ என் மகனை பெரிய ஸ்கூல்ல சேர்த்திருக்கோம். ஆனா உங்க சின்ன பொண்ணு, எல்லாத்துலயும் சிறந்த கௌரி, சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம். வரவுக்கும் செலவுக்குமே சரியா
இருக்கும். இதுல எங்க இருந்து நகை ட்ரெஸ் எல்லாம் வாங்குறது? சித்தப்பா பொண்ணு சாந்தி கல்யாணத்துல எல்லாரும் இவளை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? முன்னாடி எல்லாம் என்ன ரொம்ப மட்டமா இவள உயர்வா பாப்பாங்க. இப்போ என்ன எல்லாரும் கோபுரம் மாதிரி பார்த்தாங்க. ஆனா இவள குப்பை மாதிரி பார்த்தாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அவதான் எல்லா விஷயத்திலயும் என்னை விட உயர்ந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு அவளை விட நான் தான் எல்லா விதத்திலும் உயர்ந்தவ. பிரம்மன் தலைவிதியை எழுதும்போது அவளை விட என்ன உயர்ந்தவளா எழுதிட்டாரு என்று கங்கா சொல்ல கௌரியின் உள்ளம் துடித்தது. அழுது கொண்டே அவர்களின் அறைக்கு சென்றாள். சோமுவும் வனஜாவும் கங்காவை முறைத்தார்கள். ஆனால் கங்கா அதை பற்றி எல்லாம் கவலைப்படவில்லை. விளையாடி கொண்டிருந்த மகனை தூக்கி கொண்டு அவளின் அறைக்கு சென்றாள். வனஜாவும் சோமுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்து விட்டார்கள். கௌரியின் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அவளின் உள்ளத்தில் அவர்களின் கடந்த காலம் நிழல் படம் ஓடியது. சோமு சொந்தமாக மெக்கானிக் கடை வைத்திருந்தார். வனஜா இல்லத்தரசி. ஆரம்பத்தில் ஒண்டி குடித்தனத்தில் அவர்கள் வாழ்க்கை ஆரம்பித்தது. நாளாக நாளாக மெக்கானிக் கடையின் வருமானம் நாளுக்கு நாள் அதிகமானது. கங்கா பிறந்தாள். ஓரளவுக்கு வசதியான வீட்டிற்கு குடிவந்தார்கள். நாட்கள் ஓடியது. 3 வருடம் கழித்து கௌரி பிறந்தாள். ஒரு மெக்கானிக் கடை 3 மெக்கானிக் கடையாக மாறியது. சொந்த வீடு, காரு என்று சகல வசதிகளும் வந்துவிட்டது. கௌரி பிறந்த நேரம்தான் இவ்வளவு வசதிகள் வர காரணம் என்று சோமு நம்பினார். அதனால் எது புதிதாக ஆரம்பித்தாலும் கௌரிதான் தொடங்கி வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதன்படி மெக்கானிக் செட்டில் சின்னதாக மிஷின் வாங்கினால் கூட கௌரி வந்துதான் முதலில் ஆன் பட்டனை பிரஸ் செய்து ஆரம்பித்து வைக்க வேண்டும். அதேபோல் சோமு வேலைக்கு செல்லும் போது கௌரி எதிரில் வர வேண்டும். அப்பொழுதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருமானம் இன்னும் பெருகும் என்பது அவரின் அசைக்க முடியாத நம்பிக்கை. கௌரிக்கே அப்பாவும் அம்மாவும் முக்கியத்துவம் கொடுப்பது கங்காவின் மனதில் ரணத்தை உண்டு பண்ணி கொண்டே இருந்தது. அது மட்டுமல்ல, கங்காவை விட கௌரி படிப்பு, நாட்டியம், விளையாட்டு என்று எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினாள். அதனால் எதற்கெடுத்தாலும் கங்காவை கௌரியோடு ஒப்பிட்டு பார்த்து சோமுவும் வனஜாவும் பேச ஆரம்பித்தார்கள். கௌரியை போல் கங்காவும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதே அவர்கள் எண்ணம். ஆனால் அதனை வெளிப்படுத்திய விதம்தான் தவறாகிவிட்டது. தன்னை விட கௌரிதான் உயர்வா, நான் என்ன மட்டமா என்ற கேள்விகள் கௌரி மீது கங்காவிற்கு வெறுப்பை அதிகப்படுத்தியது. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கங்கா அதனை வெளிப்படுத்தியதே இல்லை. அமைதியாகவே இருப்பாள். நாட்கள் ஓடியது. கங்கா கல்லூரி படிப்பை முடித்து விட்டாள். கௌரி அப்பொழுதுதான் கல்லூரிக்கு அடியெடுத்து வைத்தாள். ஆனாலும் கௌரி மீது கங்காவிற்கு உள்ள பொறாமை நாளுக்கு நாள் அதிகமானதை தவிர குறையவில்லை. ஆனால் கௌரி மனதில் எந்த ஒரு எண்ணமும் இல்லை. அவளுக்கு அவள் அப்பா அம்மாவை விட அக்கா கங்காவைத்தான் மிகவும் பிடிக்கும். கங்கா முகம் வாடியிருந்தால் கௌரியால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்பா அம்மாவிடம் கூட ஒரு தரம் நேரடியாக சொல்லிவிட்டாள். அப்பா அம்மா 2 பேரும் அக்காவை ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க. பாவம், அவ எவ்வளவு மனசு வருத்தப்படுறா தெரியுமா? இனிமே என்னையும் அவளையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். அவ திறமை என்னன்னு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு என்ன மாதிரி அவளை மாற சொன்னா எப்படி? இனிமே அவளை எதுவும் சொல்லாதீங்க என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். அன்றிலிருந்து வனஜாவும் சோமுவும் கங்காவை ஒன்றுமே சொல்வதில்லை. ஆனால் பிரச்சனை உறவினர்கள் மூலம் வந்தது. சொந்தக்காரர்கள் வீட்டு விசேஷத்திற்கு போனால் கங்காவையும் கௌரியையும் வைத்துக்கொண்டு வனஜாவிடமும் சோமுவிடமும் கேட்பார்கள். உங்க பொண்ணு கௌரி அழகு. அவளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணையே வாங்காம கொத்திக்கிட்டு போயிருவாங்க. ஆனா கங்காக்குத்தான் நீங்க கொஞ்சம் செலவு பண்ணணும். அது சரி, உங்களால முடியாதா என்ன என்று சில பேர் கேட்பார்கள். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பேசுறீங்களா? நல்ல வரன் வந்திருக்கு. நகை சீர்வரிசை எதுவும் வேண்டாமா, உங்க பொண்ண மட்டும் கொடுத்தா போதுமா என்று ஒரு சிலர் கேட்க, கங்காவைத்தான் பெண் கேட்கிறார்கள் என்று வனஜாவும் சோமுவும் சந்தோஷப்பட்ட அடுத்த நொடி, பொண்ணு கங்கா இல்ல கௌரி என்று சொல்லி அவர்களின் சந்தோஷத்தில் பெரிய கல்லை போட்டு விடுவார்கள். இப்படி எங்கு போனாலும் கௌரிக்கு கிடைக்கும் பாராட்டும் முக்கியத்துவமும் தனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் கங்காவின் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றிவிட்டது. ஆனால் வழக்கம் போல் வெறுப்பை, கோபத்தை வெளிப்படுத்தவில்லை. அன்றிலிருந்து உறவினர்கள் வீட்டிற்கு கங்கா செல்வதில்லை. அக்கா போகாததால் தங்கை கௌரியும் செல்வதில்லை.
இதுவும் நன்மைக்குத்தான் என்று நினைத்து கொண்டு மேற்கொண்டு இருவரையும் வற்புறுத்தாமல் சோமுவும் வனஜாவும் விட்டுவிட்டார்கள். அதன் பிறகு ஒரு நல்ல வரன் வந்தது. பணக்கார இடம். கங்காவை பெண் கேட்டு வந்தார்கள். மாப்பிள்ளை IT கம்பெனியில் கை நிறைய சம்பளத்தில் வேலை பார்க்கிறான். மாப்பிள்ளையின் பெயர் லோகேஷ். கங்காவை மாப்பிள்ளை வீட்டில் உள்ள அனைவருக்கும் பிடித்துவிட்டது. மாப்பிள்ளையின் அம்மா பூங்கோதை கேட்டாள், எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, உங்களுக்கு 2 பொண்ணுல, எங்க உங்க 2வது பொண்ண காணோம் என்று பூங்கோதை கேட்டதும் சோமு வீட்டு ஆட்களுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது. கங்காவின் கோபம் அதிகமானது. இருந்தாலும் வழக்கம் போல் பொறுமையாக இருந்தாள். பெண் வீட்டுக்காரர்களின் அமைதியை பார்த்து புரிந்து கொண்ட பூங்கோதை சிரித்துக்கொண்டே சொன்னாள், உங்க பயம் எங்களுக்கு புரியுது. அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சிய பிடிச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு நாங்க தரம் தாழ்ந்த குடும்பம் கிடையாது. பயப்படாம தைரியமா வர சொல்லுங்க என்று பூங்கோதை சொன்னதும் வனஜா கௌரியை கூப்பிட்டாள். கௌரி வந்தாள். கௌரி வந்ததும் அவளை தன் பக்கத்தில் அழைத்து பூங்கோதை கையால் திஷ்டி சுற்றி நெட்டி முறித்தாள். பின் கௌரியை தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு சொன்னாள், எங்களுக்கு இன்னொரு பையன் இருந்திருந்தா உன்னையும் சேர்த்து பொண்ணு கேட்டிருப்பேன். பரவாயில்ல, அதனால என்ன, நாம தான் உறவுக்காரங்க ஆக போறோம்ல. உங்க அக்கா தான் எங்க வீட்டு மருமக, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்ப வேணாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம். அது உங்க அக்கா வீடு மட்டும் இல்ல, இந்த அத்தையோட வீடும் கூட என்று பூங்கோதை சொல்ல எல்லோரு முகத்திலும் புன்னகை படர்ந்தது. லோகேஷ் சொன்னான், கௌரி, நீ காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் எப்ப வேணாலும் என்கிட்ட கேட்கலாம். எனக்கும் உங்க அக்காவுக்கும் நீதான் மூத்த பொண்ணு என்று லோகேஷ் சொன்னதும் சோமு வனஜா கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. கௌரி கண்ணீர் மல்க ரொம்ப நன்றி மாமா என்றாள். பின் கங்காவும் லோகேஷும் தனியாக மனம் விட்டு பேசினார்கள். இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்துவிட்டது. நிச்சயதார்த்த தேதியும் முகூர்த்த தேதியும் குறித்துவிட்டு சாப்பிட்டார்கள். பின் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்துவிட்டு மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் கிளம்பினார்கள். சோமு குடும்பத்தினர் சந்தோஷ கடலில் தத்தளித்தார்கள். மாப்பிள்ளையையும் அவர்கள் வீட்டு ஆட்களையும் கங்காவிற்கு பிடித்திருந்தது. இருந்தாலும் கௌரியோடு அவர்கள் பேசியது அவளுக்கு பிடிக்கவில்லை. கல்யாணத்திற்கு பிறகு அவர்களை தன் வழிக்கு கொண்டு வந்து கௌரியுடன் பேச விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். கௌரி சந்தோஷ கடலில் தத்தளித்தாள். அக்கா கங்காவை கட்டிப்பிடித்து சுற்றினாள். அக்காவிற்கு முத்தமழை பொழிந்தாள். ஆனால் கங்காவிற்கு எரிச்சலாக இருந்தது. இருந்தாலும் வேண்டா வெறுப்பாக சிரித்தபடியே அமைதியாக நின்றாள். நாட்கள் ஓடியது. கங்கா லோகேஷ் கல்யாணம் சீரும் சிறப்புமாக நடந்தது. கங்கா புகுந்த வீட்டிற்கு சென்றாள். அதன் பிறகு அவள் நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. எல்லா பெண்களும் பிறந்த வீட்டிற்கு செல்ல ஆசைப்படுவார்கள். ஆனால் கங்கா பிறந்த வீட்டிற்கு செல்வதையே தவிர்த்தாள். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடன் போன் பேசுவதை கூட அவள் விரும்பவில்லை. இவளாக அவர்களுக்கு போன் செய்ய மாட்டாள். அவர்கள் போன் செய்தால் சில நேரம் கடமைக்கே என்று பேசுவாள். சில நேரம் அது கூட பேச மாட்டாள். கேட்டால் போன் சைலண்ட்ல இருந்தது, கேட்கல, வேலையா இருந்தேன், கவனிக்கல என்று பதில் சொல்வாள். எப்பொழுது ஒருவர் நம்மோடு பேச நேரமில்லை என்கிறார்களோ அப்பொழுதே அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நாம் இல்லை என்று அர்த்தம். இதனை கூட புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு சோமுவும் வனஜாவும் முட்டாள்கள் இல்லை. அதனால் அவர்கள் கங்காவிற்கு போன் பண்ணி பேசுவதை குறைத்து கொண்டார்கள். முக்கியமான விஷயம் என்றால் மட்டுமே லோகேஷிற்கு போன் பண்ணி பேசுவார்கள். அதேபோல் ஒரு நாள் கௌரி அவர்கள் வீட்டிற்கு சென்றிருந்தாள். கங்காவை தவிர எல்லோரும் நன்றாக பேசினார்கள். கங்காவின் நடவடிக்கை பேச்சில் இருந்து நாம் வந்தது அக்காவுக்கு பிடிக்கல என்று கௌரி புரிந்து கொண்டாள். அன்றிலிருந்து கௌரியும் அங்கு செல்வதில்லை. விசேஷங்களில் பார்த்தால் கூட சிறு புன்னகை, ஒரு நலம் விசாரிப்பு, அவ்வளவுதான். கங்கா வீட்டு ஆட்களிடம் இருந்து முடிந்தவரை கௌரி விலகி கொண்டாள். வருடங்கள் சென்றது. கௌரிக்கு ஒரு நல்ல வரன் வந்தது. மாப்பிள்ளையின் பெயர் ஆகாஷ். சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் செய்து வருகிறார். ஒரே பையன். அப்பா அம்மா ஊரில் கிராமத்தில் இருக்கிறார்கள். கங்காவின் உள்ளம் எரிமலையாக குமுறியது. ஆகாஷ் வீட்டு ஆட்கள் கௌரியை கொண்டாடினார்கள். ஆகாஷும் பார்க்க பார்க்க சலிக்காத வசீகரமான முகம், தலைகொள்ளாத முடி, அடர்த்தியான மீசை, 6 அடி அளவான உடற்கட்டு, ஊடுருவும் கண்கள். இவளுக்கு ஏற்கனவே அழகுன்னு திமிரு, இப்போ புருஷனும் அழக
மருமகா வந்துட்டா, கேட்கவா வேணும்? இங்க இவள கொண்டாடுறது பத்தாதுன்னு புகுந்த வீட்டு ஆட்களும் கொண்டாடுறாங்க. அப்படி என்னதான் இருக்கு இவகிட்ட? நான் மாமனார் மாமியாரோட கூட்டு குடும்பம், இவ தனி குடுத்தனம். கடவுளே, நீயும் இப்படி ஓரவஞ்சகம் பண்ணலாமா என்று பொறாமையால் துடித்தாள் கங்கா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழியை பொய்யாக்க பிறந்தவள் கங்கா. அவள் உள்ளத்தில் இருப்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் சிரித்தபடி அமைதியாக இருந்தாள். பின் இரு வீட்டாரும் பேசினார்கள். ஆகாஷிற்கு கௌரியையும் கௌரிக்கு ஆகாஷையும் பிடித்துவிட்டது. பிறகென்ன, ஒரு சுபயோகம் கூடிய அமிர்த யோகத்தில் ஆகாஷ் கௌரி கழுத்தில் மாங்கலியத்தை சூட்டினான். கௌரி ஆகாஷின் இல்லறம் இனிதே ஆரம்பித்தது. மாதங்கள் சென்றது. கங்கா கர்ப்பமானாள். கங்கா கருவுற்ற செய்தி கேட்டு எல்லோருக்கும் பேரானந்தம். அக்காவை பார்க்க கணவன் ஆகாஷை அழைத்து கொண்டு கௌரி சென்றாள். கங்கா வேண்டா வெறுப்பாக வரவேற்றாள். பின் அசதியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு படுக்க சென்று விட்டாள். லோகேஷும் அவன் அப்பா அம்மாவும் கௌரியுடனும் ஆகாஷுடனும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின் கௌரியும் ஆகாஷும் அங்கிருந்து கிளம்பினார்கள். வீட்டிற்கு வந்ததும் கங்கா நடந்து கொண்டதற்கு ஆகாஷிடம் மன்னிப்பு கேட்டாள் கௌரி. இதுல என்ன இருக்கு? உண்மையிலேயே அவங்களுக்கு சோர்வா இருக்கலாம், விடு, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத என்று சொல்லிவிட்டு ஆகாஷ் ஆபீஸுக்கு சென்று விட்டான். நாட்கள் ஓடியது. கங்காவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. கங்காவின் பிரசவ வேலைகளை பார்த்து வனஜாவும் சோமுவும் துரும்பாக இளைத்து போய் இருந்தார்கள். துணைக்கு கூடமாட ஒத்தாசைக்கு வரவா என்று கௌரி கேட்டதற்கு கங்கா மறுத்துவிட்டாள். அவ எனக்கு எந்த பணிவிடையும் பண்ண வேண்டாம். உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, என் புருஷன்கிட்ட சொல்லி வேலைக்கு ஆள் ஏற்பாடு பண்ண சொல்றேன். ஏன் கங்கா இப்படி பேசுற? அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா, ஏன் அவள ஆகாதுன்னு அடிக்கிற? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளுக்கு எதுக்கு சிரமம், அதுக்காக சொன்னேன் என்று சொல்லிவிட்டு கங்கா உள்ளே சென்று விட்டாள். அவள் உதடு மட்டும்தான் அப்படி சொல்கிறதை தவிர உள்ளம் அப்படி சொல்லவில்லை என்று வனஜாவும் சோமுவும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இது தெரிந்தால் கௌரி வருத்தப்படுவாளே என்று நினைத்து கொண்டு உண்மையை சொல்லாமல் மறைத்து விட்டார்கள். நாங்களே பாத்துக்கிறோம் கௌரி, முடியலைனா உனக்கு சொல்றோம் என்று சொல்லி சமாளித்து விட்டார்கள். இருந்தாலும் மனசு கேட்காமல் கௌரி அவ்வப்பொழுது வருவாள். கங்கா சரியாகவே பேச மாட்டாள். சோர்வாக இருக்கிறது, தூக்கம் வருகிறது, மாமியார் வீட்டில் உறவினர்கள் வந்திருக்காங்க, அவங்க கூட வீடியோ கால் பேசிட்டு வரேன், இப்படி ஏதாவது காரணம் சொல்லிவிட்டு அறைக்குள்ளேயே இருப்பாள். கௌரியுடன் பேச மாட்டாள். குழந்தையுடன் சிறிது நேரம் விளையாடிவிட்டு அப்பா அம்மாவுடன் பேசிவிட்டு கௌரி கிளம்பி விடுவாள். நாட்கள் ஓடியது. ஒரு நாள் இடி போல் அந்த செய்தி வந்தது. ஆம், ஆகாஷ் கட்டடம் கட்டும் இடத்தில் ஏதோ பிரச்சனை, அதனால் வேலைகள் நிறுத்தப்பட்டது என்ற செய்தி வந்ததும் ஆகாஷ் இடிந்து போய்விட்டான். அவனின் இத்தனை வருட உழைப்பிற்கு கிடைத்த பணம் முழுவதையும் அதில் முதலீடு செய்திருந்தான். போதா குறைக்கு பினான்ஸ் கம்பெனியில் இருந்தும் பேங்கில் இருந்தும் ஏகப்பட்ட கடன் வாங்கி அதில் முதலீடு செய்திருந்தான். அதனால் இனி என்ன செய்வது என்று தெரியாமல் ஆகாஷ் நிலைகுலைந்து போய்விட்டான். சோமு, வனஜா மற்றும் ஆகாஷின் பெற்றோர்கள் வந்தார்கள். எவ்வளவோ பேசினார்கள், ஆறுதல் சொன்னார்கள். ஆனால் ஆகாஷின் மனம் சமாதானமாகவில்லை. ஒரு நாள் இரவில் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டதை நினைத்து ஆகாஷும் கௌரியும் இடிந்து போய்விட்டார்கள். அவர்களின் வீடு, நகை என்ற அனைத்தும் கடனுக்கு போய்விட்டது. மீதமிருந்த கடனை ஊரில் உள்ள நிலத்தின் ஒரு சிறு பகுதியை விற்று அடைத்தார்கள். இப்பொழுது கடனும் இல்லை, சேவிங்ஸ் என்று கையில் 5 பைசாவும் இல்லை. கண்ணீர் மல்க ஆகாஷும் கௌரியும் வீட்டை காலி செய்து கொண்டு இருந்தார்கள். சோமு ஆகாஷிடம் பேசினார். மாப்பிள, மனம் தளராதீங்க, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்களும் கௌரியும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க மாப்பிள. இல்ல மாமா, அது சரிப்பட்டு வராது. ஏன் மாப்பிள சரிப்பட்டு வராது? எங்களுக்கு ஒரு பையன் இருந்தா கூட அவன் ஏதாவது சொல்லுவான்னு யோசிக்கலாம். ஆனா நாங்க பெத்தது 2 பொண்ணுங்க. பெரியவ எங்களை கண்டுக்க கூட மாட்டா. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மாப்பிள. உங்களை நாங்க பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறோம், எங்களை நம்புங்க. உங்களை நம்பாம நான் யார நம்ப போறேன் மாமா? ஆனா நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க மாமா. உங்க பெரிய பொண்ணு இன்னைக்கு வேணா உங்களை கண்டுக்காம இருக்கலாம், ஆனா நாங்க அங்க வந்த பிறகு தேவையில்லாத பிரச்சனைகள் வருமாமா. எதுக்கு எல்லாருக்கும் தர்ம சங்கடம்? வேண்டாம், விட்டுருங்க. சரி மாப்பிள, நாங்க உங்களை வற்புறுத்தல, ஆனா கொஞ்சம் பணம் தரோம், அதையாவது வாங்கிக்கோங்க. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பாருங்க, எனக்கு தெரிஞ்சவங்க மூலம் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் என்று சோமு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வனஜாவின் செல்போன் அடித்தது. கங்கா காலிங் என்று வந்தது. கௌரி கேட்டாள். யாருமா? அக்காவா? ஆமா.
பேசுமா, ஸ்பீக்கர்ல போடு. வேண்டாமா, நான் அப்புறம் பேசிக்கிறேன். பரவாயில்லம்மா, பேசு. நாம ஃபோன் பண்ணும்போது எடுக்க மாட்டா, இப்போ நாம மட்டும் எடுத்து பேசணுமா? எங்களுக்கும் வேலை இருக்கு, டைம் இருக்கும்போது பேசிக்கிறோம். என்னம்மா, நீயும் அக்கா மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு அட்டன் பண்ணி பேசு என்று கௌரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே போன் கட்டானது. அப்பாட என்று வனஜா பெருமூச்சு விட்டாள். கௌரி கேட்டாள், ஏமா அட்டன் பண்ணல? அவ ஏதாவது பேசுவாடி, ஏற்கனவே இங்க எல்லாரு மனசும் ரணமா இருக்கு. பரவாயில்லம்மா, அக்கா என்ன பேசுனா என்ன, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. மனசு வெறுத்து போச்சு. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும்னு சொல்றத கூட நம்பலாமா வேண்டாமான்னு தெரியலம்மா என்று கௌரி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சோமுவின் செல்போன் அடித்தது. கங்காதான் போன் பண்ணுகிறாள். கௌரி சோமுவிடம் இருந்து போனை வாங்கி அட்டன் செய்து ஸ்பீக்கரில் போட்டாள். அப்பா, எங்க இருக்கீங்க? ஏன், கௌரி வீட்ல தான் இருக்கோம். அதானே பார்த்தேன். ஆசா மகளை பார்த்ததும் அம்மாவுக்கு என் போனை கூட எடுக்க முடியலையாக்கும். சி, வாய மூடு. பாவம் கௌரி, அவ என்ன நிலைமையில இருக்கா? இப்ப கூட இப்படி பேசுற? நான் என்ன பேசிட்டேன்? உண்மையதானே சொன்னேன். சரி, அதை விடுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயமா போன் பண்ணேன். அம்மா பக்கத்துல இருந்தா போனை கொடுங்க என்று கங்கா சொன்னதும் வனஜா பேசினாள். சொல்லு, என்ன விஷயம்? கௌரிக்கும் அவ புருஷனுக்கும் ஏதாவது பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண போறீங்களா? ஏன் கேக்குற? இல்ல, கௌரி பாவம், அவளுக்கு நாம செய்யாம வேற யாரு செய்வா என்று கங்கா சொன்னதும் வனஜாவின் உள்ளம் பூரித்தது. மகள் திருந்தி விட்டாளோ என்று ஒரு நொடி நினைத்து சந்தோஷப்பட்டாள். ஆனால் அவள் தந்திரமாக போட்டு வாங்குகிறாள் என்பதை அவளை பெற்ற கள்ளம் கபடம் இல்லாத தாய் வனஜாவிற்கு தெரியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள். ஆமா கங்கா, கௌரி ஆளே என்னவோ போல இருக்கா. நம்ம வீட்ல வந்து தங்குங்கன்னு சொன்னோம். மாப்பிள்ள சம்மதிக்கல, வரலைன்னு சொல்லிட்டாங்க. பணம் தரோம், இங்கே ஒரு வீட்ல குடியிருங்கன்னு அப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள தான் இன்னும் யோசனையிலேயே இருக்காரு. ஓ, அப்படியா? சரிம்மா, அவங்களுக்கு என்னென்ன பண்ண போறீங்கன்னு கணக்கு எழுதி வைங்க. எதுக்குடி கணக்கு? பின்ன எனக்கும் அதை தர வேண்டாமா? உனக்கு எதுக்கு? எதுக்கா? அவள மட்டும்தான் நீங்க பெத்தீங்களா? என்ன தவுட்டுக்கா வாங்குனீங்க? அவளுக்கு என்ன செய்றீங்களோ அதுல ₹1 கூட குறையாம எனக்கு வரணும். இல்லைனா என் புருஷன் வீட்ல என்னை எப்படி மதிப்பாங்க என்று கங்கா கேட்டதும் வனஜாவும் சோமுவும் வாயடைத்து நின்றார்கள். கௌரியும் ஆகாஷும் விரக்தியாக சிரித்தார்கள். கோபத்தில் சோமுவின் கண்கள் சிவந்தது. ஆக்ரோஷமாக பேசினார். ஏ கங்கா, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? அப்படி என்னடி அவ உன்னை பண்ணா? அவளை போட்டு இந்த பாடுபடுத்துற? ஓ, ஸ்பீக்கர்ல போட்டு பேசுறீங்களா? அப்போ ஓகே, எனக்கு வேலை மிச்சம். ஆளாளுக்கு தனித்தனியா பேசுற வேலை மிச்சம். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. என்னவோ கௌரி ராசி ராசின்னு அவளை தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. அவ ராசி என்னாச்சு? புருஷனை போண்டியாக்கி நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டா. இதுதான் அவ ராசி. ஆனா இங்க நான் கல்யாணம் ஆகி வந்த 3 மாசத்திலேயே என் புருஷனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இதுதான் ஏன் ராசி என்று கங்கா சொன்னதும் கௌரியின் கண்களில் இருந்து கண்ணீர் ததும்பி நின்றது. கங்கா மேலும் சொன்னாள். அப்பா அம்மா 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. அவளுக்கு என்ன செய்றீங்களோ அதை எனக்கும் செய்யணும். இல்லைனா நான் சொத்தை பிரிச்சு தர சொல்லி கோர்ட்ல கேஸ் போடுவேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் கங்கா. சோமுவின் ஆத்திரம் வெள்ளம் போல அணையை கடந்தது. ஏ வனஜா, அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? இது நான் உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. இது ஒண்ணு அவ பாட்டன் சொத்து இல்ல. கேஸ் போட்டு வாங்க. அவளை சும்மா விடக்கூடாது. இப்பவே மாப்பிளைக்கு போன் பண்றேன் என்று சொல்லி வேகமாக போனை எடுத்தார் சோமு. அவரை தடுத்தான் ஆகாஷ். விடுங்க மாமா, ஏற்கனவே நாங்க நொந்து போயிருக்கோம். மேற்கொண்டு எங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் மாமா. இல்ல மாப்பிள, அவளை சும்மா விடக்கூடாது. என்ன பேச்சு பேசுறா? ப்ளீஸ் மாமா, எனக்காக. சரி மாப்பிள, நான் உங்களுக்காக பொறுமையா இருக்கேன். எனக்காக அவ பேசுனத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. நாங்க தர பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கேயே ஒரு வீட்டை பாத்துக்கிட்டு இருங்க மாப்பிள. ரொம்ப நன்றி மாமா. ஆனா தப்பா நினைக்காதீங்க மாமா. எங்களுக்கு உங்க அன்பு மட்டும் போதும். ஊர்ல எங்களுக்கு நிறைய நிலம் இருக்கு மாமா. அதுல கொஞ்சத்தை தான் வித்திருக்கோம். மீதி நிலம் இருக்கு. பூர்வீக தொழிலான விவசாயத்தை பார்க்க போறோம் மாமா என்று ஆகாஷ் சொன்னதும் சோமுவும் வனஜாவும் கௌரியை பார்த்தார்கள். கௌரி பேச ஆரம்பித்தாள்.
ஆமாமா, நேத்து ராத்திரியே நாங்க பேசி முடிவு பண்ணிட்டோம். இங்க இந்த ஊர்ல நல்லா வாழ்ந்துட்டு இப்போ ஒண்ணுமே இல்லாம வாழ கஷ்டமா இருக்குமா. எங்கள தொழில்ல ஏமாத்துனவங்க எல்லாரும் கார்ல போகும்போது அதே தெருவுல நாங்க நடந்து போற குடும்பம் இருக்கு பாரு, அத சொல்ல வார்த்தையே இல்லம்மா. இப்போ எங்களுக்கு துணையா இருக்கிறது எங்க ஒத்துமையும் நம்பிக்கையும் தாமா. நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு பெரிய ஆளா வருவோம். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. நாங்க அடிக்கடி போன் பண்றோம். விசேஷம்னா வரோம். நீங்களும் போன் பண்ணுங்க. நீங்களும் ஊருக்கு வாங்க என்று சொன்ன கௌரியை கண்ணீர் ததும்ப வனஜாவும் சோமுவும் பார்த்தார்கள். கௌரி மேலும் பேசினாள். வருத்தப்படாதீங்கம்மா. நேரத்துக்கு சாப்பிட்டு மாத்திரை மருந்தெல்லாம் சரியா எடுத்துக்கோங்க. அடிக்கடி போன் பண்ணுங்க. நாங்களும் பேசுறோம். இப்போ நாங்க கிளம்புறோம். எங்களை கட்டாயப்படுத்தாதீங்கம்மா, ப்ளீஸ் என்று கௌரி சொன்னதும் வனஜா வாய்விட்டு கதறி அழுதாள். அவளை சமாதானப்படுத்திவிட்டு ஆகாஷும் கௌரியும் ஆகாஷ் அப்பா அம்மாவோடு அவர்களின் பூர்வீக ஊரான அள்ளிக்குளத்துக்கு சென்றார்கள். இயற்கையோடு இணைந்த வாழ்வு, சொந்த வீடு, ஆடு மாடு கோழி, வீட்டு காவலுக்கு மணி என்கிற நாய், அக்கம் பக்கத்தில் உடன் பிறந்தவர்கள் போல் பழகும் நேசமான நட்புக்கள், வயல், விவசாயம் எல்லாமே புது அனுபவமாக இருந்தது கௌரிக்கும் ஆகாஷுக்கும். பழைய கசப்பான நாட்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தார்கள் ஆகாஷும் கௌரியும். அவர்களின் வருமானத்தில் செலவு போக மீதியை சேர்த்து வைத்தார்கள். கடன் இல்லாமல் கஞ்சி குடித்தால் கூட அமிர்தமாகத்தானே இருக்கும். தேவலோக சொர்க்க வாழ்வு வாழ்ந்தார்கள் ஆகாஷும் கௌரியும். இப்போது கூட கௌரி மனதில் போட்டி, பொறாமை, தாழ்வு மனப்பான்மை எதுவும் இல்லை. மாமனார் மாமியாருக்கு மருமகளாக, சில சமயங்களில் மகளாக நடந்து கொண்டாள். அன்பான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வதை நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தார்கள். அடிக்கடி சோமு வனஜாவுடன் போனில் வீடியோ காலில் பேசுவார்கள். வருஷங்கள் ஓடியது. சோமுவின் தம்பி மகள் சாந்திக்கு, அதாவது கங்கா கௌரியின் சித்தப்பா மகள் சாந்திக்கு சென்னையில் திருமணம். அதற்குத்தான் கங்கா லோகேஷ் அவர்கள் பையன் ஆகாஷ் கௌரி வந்திருந்தார்கள். லோகேஷும் ஆகாஷும் கொஞ்ச நேரம் வெளியில் சென்று வரலாம் என்று முடிவெடுத்து இருவரும் பேசிக்கொண்டே நடந்து போனார்கள். அவர்கள் வெளியில் போயிருந்த சமயம்தான் பேச்சு வாக்கில் கங்கா கௌரியை பார்த்து, நீதான் எல்லா விஷயத்திலையும் என்னை விட உயர்ந்தவன் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் நீ கூட அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப. ஆனா இன்னைக்கு உன்னை விட நான் தான் எல்லா விதத்திலும் உயர்ந்தவ. பிரம்மன் தலவிதியை எழுதும் போது உன்னை விட என்ன உயர்ந்தவளா எழுதிட்டாரு என்று சொன்னதும் கௌரி இடிந்து போய்விட்டாள். பணம், காசு, அந்தஸ்தின் நிலைமை சற்று கீழ் இறங்கினால் போதும், கூட பிறந்தவர்களே தாழ்வாக பேசுகிறார்களே. என்ன உலகம், பணம்தான் எல்லாம், பாசம் எல்லாம் சும்மா என்று நினைத்து கௌரி மனம் உடைந்து அழுதாள். ஆகாசும் லோகேஷும் வரும் சத்தம் கேட்டது. கண்ணீரை துடைத்து கொண்டாள். ஊருக்கு செல்வதற்காக எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் கௌரி. ஏய், என்ன இப்பவே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற? நாம இன்னைக்கு ஊருக்கு போறோம் என்று அவன் முகத்தை பார்க்காமலே பதில் சொன்னாள் கௌரி. இன்னைக்கவா? ஏன் திடீர்னு? கல்யாணத்துக்கு வந்தோம், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, கிளம்புறோம். அது சரிதான். ஆனா நாம நாளைக்கு கிளம்புறது தானே பிளான். நாளைக்கு மழை வருமா? யார் சொன்னா? டிவியில. அப்படியா என்று வேகமாக செல்போனை எடுத்து வெதர் செக் பண்ணினான். வெயில் சுட்டெரிப்பது போல் படம் இருந்தது. அதனை கௌரியிடம் காட்டி, இதுக்கு பேர்தான் மழையா என்று கேட்டு அவள் முகத்தை திருப்பினான். கௌரியின் கண்கள் சிவந்திருந்தது. ஏய், என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று ஆகாஷ் கேட்டதும் கௌரி அழுதாள். பின் நடந்த அனைத்தையும் சொன்னாள். ஆகாஷ் அமைதியாக உட்கார்ந்திருந்தான். கௌரி மேலும் சொன்னாள். இங்க இருந்தா அக்கா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. மேற்கொண்டு பிரச்சனை வரும். அதுக்காகத்தான் சொல்றேன். நாம கிளம்பலாம் என்று சொல்லி கௌரி அழுதாள். அவளை அழைத்து பக்கத்தில் உட்கார வைத்து கண்ணீரை துடைத்து விட்டான் ஆகாஷ். பின் சொன்னான். அவ்வளவுதானே, கிளம்பலாம். ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி நான் இங்க சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. பேசிட்டு கிளம்பலாம். யார்கிட்ட? என்ன பேச போறீங்க? சொல்றேன். ஏன் பதட்டப்படுற? இல்லைங்க, வீணா பிரச்சனை எதுக்கு? நான் பிரச்சனை பண்ணுவனா? என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல. என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்களை நம்பாம யார நம்ப போறேன்? அப்போ என் கூட வா என்று சொல்லி கௌரியை ரூமிலிருந்து ஹாலுக்கு அழைத்து வந்தான். அத்த, மாமா, ஹாலுக்கு வாங்க. லோகேஷ், உங்க மனைவிய கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வாங்க என்று எல்லோரையும் கூப்பிட்டான். எல்லோரும் ஹாலுக்கு வந்தார்கள். ஆகாஷ் சொன்னான்.
நாங்க ஊருக்கு கிளம்புறோம் என்று ஆகாஷ் சொன்னதும் சோமுவும் வனஜாவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இதுக்குத்தான் இந்த பில்டப்பா என்று இளக்காரமாக பார்த்துவிட்டு கங்கா முகத்தை திருப்பிக் கொண்டாள். லோகேஷ் கேட்டான், என்னாச்சு ஆகாஷ், ஏன் திடீர்னு? நாளைக்குத்தானே கிளம்புறதா சொன்னீங்க? ஆமா, ஆனா கிளம்ப வேண்டிய சூழ்நிலை, அதான். அப்படி என்ன சூழ்நிலை? ஏதாவது பிரச்சனையா என்று மனைவி கங்காவை பார்த்து கொண்டே கேட்டான் லோகேஷ். ஆகாஷ் பதில் சொல்வதற்குள் சோமு சொன்னார், ஆமா மாப்பிள, பிரச்சனைதான். உங்க கணிப்பு சரிதான். நீங்க யார பார்த்து சந்தேகமா கேட்டீங்களோ அவங்கதான் பிரச்சனைக்கு காரணம் என்று சோமு சொல்லி முடித்ததும் கங்கா அனல் கக்கும் பார்வையோடு அப்பாவை முறைத்தாள். வனஜா கேட்டாள், என்னடி முறைக்கிற? நீதானே பிரச்சனைக்கு காரணம் என்று வனஜா கேட்டதும் கங்கா பேச வாயெடுத்தாள். ஆனால் அதற்குள் லோகேஷ் சொன்னான், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல என்னால உண்மைய மறைக்க முடியாது என்று லோகேஷ் சொன்னதும் கங்கா அவசரமாக குறுக்கிட்டாள், என்ன உளறீங்க? பேசாம இருங்க. அவங்க ஊருக்கு போனா போகட்டும், அன்றாடங்காச்சிங்க எங்க போனா நமக்கென்ன, ராசி இல்லாத ஜென்மங்க என்று கங்கா சொன்னதும் லோகேஷின் கோபம் எல்லையை கடந்தது. யாரு ராசி இல்லாதவங்க? யாரு அன்றாடங்காச்சிங்க? அவங்க இல்ல, நாம தான் என்று லோகேஷ் சொன்னதும் கங்கா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். சோமுவும் வனஜாவும் வாயடைத்து நின்றார்கள். கௌரிக்கு ஒன்றும் புரியவில்லை. கணவன் ஆகாஷை பார்த்தாள். கண்களால் ஆமாம் என்பது போல் சைகை காட்டினான். லோகேஷ் கங்காவை பார்த்து மேலும் சொன்னான், அவங்கள பார்த்து அன்றாடங்காச்சிங்கன்னு சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன்னால இன்னைக்கு நாம நடு ரோட்ல நிக்கிறோம். அந்த சங்கம் இந்த சங்கம்னு போய் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கல. ஊர்ல பல பேரு பிள்ளை இல்லைன்னு கோவில் கோவிலா போறாங்க, ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குறாங்க. ஆனா எந்த கஷ்டமும் இல்லாம ஈஸியா கிடைச்சதால உனக்கு பிள்ளையோட அருமை தெரியல. ஒரே பையன், அவன்கிட்ட என்னைக்காவது பாசமா இருந்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் பணம், பேரு, புகழ். சங்கம் மூலமா ஊர் ஊரா போய் குழந்தைங்க வளர்க்கறத பத்தி பேசுற. ஆனா நம்ம குழந்தை அங்க ஹாஸ்டல்ல இருக்கு என்று லோகேஷ் சொன்னதும் சோமுவும் வனஜாவும் பதறினார்கள். வனஜா கேட்டாள், என்ன மாப்பிள சொல்றீங்க? பிள்ளை ஒரு மாதிரி இளைச்சு போய் சோர்வா இருந்தான். எங்க யாரு கூடவும் பேசல. ஏன்னு கேட்டதுக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஒழுங்கா படிக்கல, கோச்சுக்கிட்டேன், அதான் மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கான், அப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னாலே. கங்காதானே? அவ இதுவும் சொல்லுவா, இன்னமும் சொல்லுவா. நடந்த எல்லாத்தையும் நான் சொல்றேன் என்று சொல்ல ஆரம்பித்த லோகேஷை கங்கா தடுத்தாள். என்னங்க என்று கூப்பிட்டு கோபமாக பார்த்தாள். இங்க பாரு கங்கா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு என் பிள்ளைதான் முக்கியம். உன் வீம்புக்கும் வரட்டு கௌரவத்துக்கும் என்னால நம்ம பிள்ளைய இழக்க முடியாது என்று கங்காவை பார்த்து சொல்லிவிட்டு நடந்த அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தான் லோகேஷ். எங்களோட திருமண வாழ்க்கை ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தது. ஆனா போக போக கங்காவோட நடவடிக்கையில மாற்றம் தெரிஞ்சுது. கௌரி பேச்ச எடுத்தாலே எரிஞ்சு விழுந்தா. அவளுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது, மீறினா என உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு என்னையையும் எங்க அப்பா அம்மாவையும் மிரட்ட ஆரம்பிச்சா. எங்களுக்கு கல்யாணம் ஆன 3 மாசத்துல என் ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. நான் வந்த ராசிதான்னு கங்கா சொன்னா. ஆரம்பத்துல நாங்களும் ஆமா நீ வந்த ராசிதான்னு சொன்னோம். நாங்க யாரும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா எதுக்கெடுத்தாலும் நான் வந்த ராசிதான், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, என் பேச்ச கேளுங்க, நாம நல்லா இருப்போம் அப்படின்னு அடிக்கடி சொல்ல ஆரம்பிச்சா. அப்புறம் கௌரிக்கு திருமணமான கொஞ்ச நாளையே கங்கா கர்ப்பமானா. நம்ம எல்லாரையும் விட கங்கா அதிகமா சந்தோஷப்பட்டா. ஒரு பெண் தாய்மை அடைஞ்சாதானே முழுமை அடைகிறா, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல அப்படின்னு நானும் என் அப்பா அம்மாவும் நினைச்சோம். ஆனா போக போகத்தான் உண்மை தெரிஞ்சுது. கௌரிக்கு முன்னாடி அவ அம்மா ஆயிட்டா. இதுதான் அவ சந்தோஷத்துக்கு காரணம். கௌரிக்கு கல்யாணம் ஆனதும் கங்காவோட பயம் அதிகமாச்சு. எங்க நமக்கு முன்னாடி கௌரி கர்ப்பம் ஆயிடுவாளோன்னு பயந்துகிட்டே இருந்திருக்கா. ஆனா தான் கர்ப்பம்னு தெரிஞ்சதும் தன் வயித்துல ஒரு உயிர் வளருது, தன்னால இந்த பூமிக்கு ஒரு ஜீவன் வரப்போகுது, நம் பேரை சொல்ல அடுத்த தலைமுறை உருவாகுது அப்படின்ற சந்தோஷத்தை விட கௌரிக்கு முன்னாடி அம்மா ஆயிட்டோம் அப்படின்றதான் அவளுக்கு பேரானந்தமா இருந்தது. இந்த உண்மை தெரிஞ்சதும் எனக்கும் எங்க அப்பா அம்மாவுக்கும் பயங்கர ஷாக்கா இருந்தது. கங்கா கிட்ட இத பத்தி கேட்டோம். அவ பேச பேச
பேசத்தான் அவளை பத்தி நாங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம். அவ ஆள் மனசுல கௌரி மேல வெறுப்பு கொட்டி கிடக்கு. அவளை ஜெயிக்கணும், அவளை விட நல்லா வாழணும், கௌரி கஷ்டப்படணும், அத பார்த்து சந்தோஷப்படணும். அவ கஷ்டப்படும் போது உன்னை விட நான் நல்லா இருக்கேன் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுக்காக அவ என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருந்தா. அதனால எல்லா நவ நாகரிக பொருளையும் வாங்கினா. கௌரி வீட்ல இல்லாத அதே சமயம் ரொம்ப விலை உயர்ந்ததா வாங்கினா. எங்க வீட்ல இருக்கிற பொருளை வச்சு ஒரு ஷோரூமே ஆரம்பிக்கலாம் அந்த அளவுக்கு வாங்கினா. ட்ரெஸ்ஸு, பட்டு சேலை, நகைன்னு வாங்கினா. சங்கத்துல சேர்ந்தா. அது மூலமா நிறைய பேரோட பழகி ஊரு ஊரா போனா. எல்லா சோசியல் மீடியாவிலையும் இருக்கா. ஒவ்வொரு பொருளா வாங்கி அது பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்து போஸ்ட் போட வேண்டியது. தினமும் ஒரு ட்ரெஸ், தினமும் ஒரு நகைன்னு போட்டுக்கிட்டு செல்ஃபி எடுத்து சோசியல் மீடியாவுல போட வேண்டியது. இதுல என்ன தப்புன்னு நீங்க கேக்கலாம். ஆனா இதெல்லாம் வாங்குனது என்னோட கிரெடிட் கார்டுல என் வருமானத்துக்கு மீறி வாங்கி என்ன முழு கடன்காரனாக்கிட்டா. இது பத்தாதுன்னு இவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும், டூர் கூட்டிட்டு போகணும், இப்படி செலவுக்கு மேல செலவு பண்ண வச்சு என்ன கடன்காரனாக்கி வச்சிருக்கா. இதெல்லாம் பண்ண முடியாது. யாரு கடனை அடைக்கிறதுன்னு கேட்டா கௌரி கிட்ட நான் தோத்து போகணுமா? நீங்களும் அதத்தான் விரும்புறீங்களா அப்படின்னு வீடே ரெண்டாகிற அளவுக்கு கத்துறா. வயித்துல பிள்ளை இருக்கு. இப்படி டென்ஷன் ஆகி கத்தி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட்டா. அதனால நானும் எங்க அப்பா அம்மாவும் அமைதியா இருந்துட்டோம். குழந்தை பிறந்தது. கொஞ்ச நாள் உங்க வீட்ல இங்க இருந்தா. அதுக்கப்புறம் மறுபடியும் சங்கம்னு வெளியில போக ஆரம்பிச்சா. அவளை பொய்யா பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டம். அவங்க பாராட்டுறத இவ கேட்கணும். அதுக்காக என்ன வேணாலும் செய்ய ஆரம்பிச்சா. பிள்ளைய ஒழுங்கா கவனிக்கலைன்னு ஒரு நாள் எனக்கும் அவளுக்கும் பயங்கர சண்டை. சரி, அவனை ஸ்கூல்ல சேர்க்கலான்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போனா. அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது ஸ்கூல்ல மட்டும் பையனை சேர்க்க என்ன கூட்டிட்டு போகல, ஹாஸ்டல்லையும் சேர்க்க போறான்னு. நான் முடியாதுன்னு சண்டை போட்டேன். ஆனா அவ ஒரே பிடிவாதமா பிள்ளைய ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுட்டா. இது தெரிஞ்சதும் எங்க அம்மா கங்காவை பார்த்து கேட்டாங்க. அநியாயத்துக்கு ஆடம்பர செலவு பண்ணி என் மகனை கடன்காரனாக்கிட்ட, இப்போ என் பேரனையும் ஹாஸ்டல்ல சேர்த்துட்ட, இது நியாயமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்களையும் மரியாதை இல்லாம பேசிட்டா. அப்பாவும் அம்மாவும் மனசு வருத்தப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவோ கெஞ்சி தடுத்து பார்த்தேன். புருஷன் பொண்டாட்டிய பிரிச்ச பாவம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீ கடன்காரன் ஆகுறதையும் எங்களால பார்க்க முடியல, அவ ஆடுற ஆட்டத்தையும் எங்களால பார்க்க முடியல. நாங்க அங்க இருந்ததுக்கு ஒரே காரணம் எங்க பேரன். அவனும் ஹாஸ்டல் போயிட்டான். இனி எங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தனியா வீடு வாடகைக்கு பாத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்பாவோட பென்ஷன் பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பி போன பிறகு எனக்கு வாழ்க்கையே சூனியான மாதிரி இருந்துச்சு. அப்போ கங்கா ஒரு வார்த்தை சொன்னா. அப்பாடி, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆரம்பத்துல கௌரி தனி குடுத்தனம் பண்ணா. இப்பதான் காசு இல்லாம மாமனார் வீட்ல பண்ண வேலை பார்த்துக்கிட்டு கூட்டு குடும்பமா இருக்கா. நாம இனிமே எப்பவுமே தனி குடுத்தனம்தான். இதுலயும் நான் கௌரியே ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கங்கா சொன்னதும் நான் ஆடி போயிட்டேன். கங்கா மனசு முழுக்க கௌரி மேல வெறுப்பு. கங்காவை எல்லாரும் பாராட்டணும், அவதான் பெஸ்ட்னு சொல்லணும், அவ சொல்றபடி நாம எல்லாரும் நடந்துக்கணும், அவளுக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கணும், மத்தவங்க முன்னாடி பகட்டான வாழ்க்கை வாழணும், அவ எடுக்கிற முடிவு தப்பா இருந்தா கூட அதை ஏத்துக்க மாட்டா. இப்படி எல்லாத்துக்கும் அவ இஷ்டத்துக்கு போய் இன்னைக்கு நான் கடனாளியா நிக்கிறேன் என்று லோகேஷ் சொன்னதும் சோமுவும் வனஜாவும் பேச வார்த்தை வராமல் நின்றார்கள். கௌரிக்கு தலை சுற்றியது. ஆகாஷ் பேச ஆரம்பித்தான். கங்காவும் கௌரியும் கூட பிறந்தவங்கன்னு சொன்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2 பேருக்கும் நேர் எதிர்குணம். அது சரி, 5 விரலும் ஒன்னாவா இருக்கு? அது மாதிரிதான் இதுவும். இன்னைக்கு வரைக்கும் கங்காவை பத்தியோ இல்ல வேற யார பத்தியோ கௌரி குறை சொன்னதே இல்ல. நல்லத பாராட்டுவா, குறைய கண்டுக்க மாட்டா. நான் நம்புனவங்க என்னை ஏமாத்தி என் தொழில நஷ்டம் வந்து நாங்க தெருவுக்கு வந்த போது கூட அவ என் மேல கோபப்படல, சண்டை போடல. இதுவும் ஒரு அனுபவம். யார நம்பணும் யார நம்ப கூடாதுன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு பாடம். கவலைப்படாதீங்க, வயசு இருக்கு, உடம்புல வலு இருக்கு, நாம உழைச்சு நல்ல நிலைமைக்கு வரலாம். எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசை. நாம ஏன் அத்தை மாமா கூட ஊருக்கு போய் நம்ம நிலத்துல விவசாயம் பார்க்க கூடாது? அவங்களுக்கும் துணையா இருக்கும், நமக்கும் பெரியவங்க இருக்காங்கன்னு ஒரு தைரியம் இருக்கும் அப்படின்னு ஊருக்கு போற ஐடியாவை முதல்ல அவதான் சொன்னா. எனக்கும் சரின்னு பட்டுச்சு. ஊருக்கு வந்தோம், விவசாயம் பார்த்தோம், ஆடு குட்டி
குட்டி போட்டு நல்ல விற்பனை, மாடு பால் கறந்து நல்ல வியாபாரம் ஆச்சு. விவசாயத்திலையும் நல்ல விளைச்சல், நல்ல வருமானம். இப்போ பக்கத்துல இன்னும் 2 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருக்கோம். ஆடம்பர செலவு எதுவும் பண்றதில்ல. நானே வாங்குவோம்னு சொன்னாலும் கௌரி தடுத்துருவா. நாம அடுத்தவங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக வாழக்கூடாது, நாம நமக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிருவா. ஒரு நாள் கூட ராசிய பத்தி கௌரி பேசுனதே இல்ல. ராசி என்னங்க பெரிய ராசி, மனசுதான் நல்லா இருக்கணும். நல்ல மனசோட யாரு என்ன பண்ணாலும் அது நல்லதாவே நடக்கும். போட்டி, வஞ்சகம், பொறாம, தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரியான குப்பைகளை போட்டு மனச குப்பை தொட்டி மாதிரி வச்சுக்கிட்டா எப்படிங்க செய்யற காரியம் உருப்படும்? நல்ல மனசோட யாரு என்ன செஞ்சாலும் அது நல்லாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. இங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க யாருமே இல்ல, எல்லாரும் இங்க சமம். இந்த மாதிரி கங்கா மனசுல தேவையில்லாத எண்ணங்களும் கௌரி மேல வெறுப்பும் பகையும் வர மூல காரணமே நீங்க 2 பேருதான் என்று வனஜாவையும் சோமுவையும் பார்த்து ஆகாஷ் சொன்னான். சோமுவும் வனஜாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். பின் சோமு கேட்டார், நாங்க என்ன மாப்பிள்ள பண்ணோம்? கங்காவ கௌரியோட கம்பேர் பண்ணி பேசுனதான் காரணம். என்னைக்குமே பிள்ளைங்கள மத்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பேசாதீங்க. அந்த பிள்ளை நல்லா படிக்குதே, அந்த பிள்ளைய உதாரணமா சொன்னா நம்ம பிள்ளையும் அது மாதிரி படிக்குமே நினைச்சு நீங்க சொல்றீங்க. உங்க எண்ணத்துல தப்பில்ல, ஆனா பிள்ளைங்க மனசுல அது வேறு விதமான எண்ணத்தை உருவாக்குது. அந்த நல்லா படிக்கிற பிள்ளை மேல வன்மம் பொறாம வளர்ந்துருது. அது பல நேரத்துல விபரீதத்துல போய் முடிஞ்சிருது. இங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும், அத கண்டுபிடிச்சு நாம தான் வெளியில கொண்டு வரணும். அதை விட்டுட்டு அவன மாதிரி நீ பண்ணு, அவள மாதிரி நீ பண்ணுன்னு சொல்லி பிள்ளைங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. மத்தவங்க மாதிரி இருக்கிறதுக்கு நாம எதுக்கு? நாம நம்மள மாதிரி இருக்கணும். நம்மளோட அடையாளத்தை நாம தொலைச்சிடக்கூடாது என்று ஆகாஷ் சொன்னதும் சோமுவும் வனஜாவும் அவர்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள். மேலும் ஆகாஷ் லோகேஷை பார்த்து சொன்னான், கவலைப்படாதீங்க, என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, நான் பணம் தரேன், கடனை கொஞ்சம் அடைங்க என்று ஆகாஷ் சொன்னதும் சோமு சொன்னார், நாங்க செஞ்ச தப்புக்கு நாங்களே பிராய்ச்சித்தம் பண்றோம், நாங்களே உங்க கடனை அடைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கௌரியை பார்த்தார்கள் சோமுவும் வனஜாவும். கௌரி சிரித்துக்கொண்டே சொன்னாள், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லப்பா, நம்ம அக்காவுக்கு நாம கொடுக்காம வேற யாரு கொடுப்பா என்று கௌரி சொன்னதும் கங்கா கௌரியை கட்டிக்கொண்டு அழுதாள். கௌரியிடமும் ஆகாஷிடமும் மன்னிப்பு கேட்டாள். பின் சொன்னாள், அன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தபோது நான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டேன். ஆனா நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிறீங்க. நேத்து உங்களுக்கு வந்த நிலைமை இன்னைக்கு எங்களுக்கு வந்திருக்கு. நான் உங்களை பார்த்து சிரிச்சேன், ஆனா நீங்க எனக்காக இறக்கப்படுறீங்க. இப்ப கூட இதெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது, நீங்க என்ன தாழ்வா நினைப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வாழ்க்கைனா என்ன, உறவுகள்னா என்னன்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. வாழ்க்கை ஒரு சக்கரம்னு நான் புரிஞ்சுகிட்டேன். வெற்றி தோல்வி, இன்பம் துன்பம் மாறி மாறி வரும்னு புரிஞ்சுகிட்டேன். தேவையில்லாத தாழ்வு மனப்பான்மை, பொறாம, போட்டி எல்லாத்தையும் நிரப்பி என் மனசு குப்பை தொட்டி மாதிரி இருந்தது. இப்பதான் எல்லாம் வெளியேறி சுத்தமான மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க என்று சொல்லி கங்கா அழுதாள். கௌரி கங்காவை பார்த்து சொன்னாள், இங்க பாருக்கா, இங்க யாரும் உன்னை மட்டமா நினைக்கல. உனக்குள்ளேயும் ஏகப்பட்ட திறமை இருக்கு, அத வெளியில கொண்டு வா. அவசியத்துக்கு கடன் வாங்கலாம், அனாவசியத்துக்கு கடன் வாங்கினா அப்புறம் ரொம்ப கஷ்டம். நாங்க கடன் வாங்கி அனுபவப்பட்டவங்க, அதனால சொல்றேன். பையனை ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அவனுக்கு அன்பை கொட்டி கொடு, அவனுக்கு படிப்பை சொல்லி கொடு. அவனை நல்ல மனிதனா இந்த சமுதாயத்துல ஆளாக்கு. ஒரு குழந்தைய நல்ல குழந்தையா வளர்க்கறதுதான் ஒவ்வொரு பெத்தவங்களோட உன்னதமான முக்கியமான கடமை. கண்டிப்பா கௌரி, இனிமே நான் நல்லபடியா புது பரிசுத்தமான கங்காவா நடந்துப்பேன் என்று கங்கா சொன்னதும் எல்லோரு முகத்திலும் மகிழ்ச்சி. பின் லோகேஷ் ஆகாஷை பார்த்து கேட்டான், சரி ஆகாஷ், நீங்க 2 பேரும் என்னை எப்போ பெரியப்பா ஆக்க போறீங்க? பாத்தீங்களா, அத சொல்லத்தான் வந்தேன், பேச்சுவாக்குல மறந்துட்டேன். கௌரி 3 மாசம் முழுகாம இருக்கா. சாந்தி கல்யாணம் முடிஞ்சதும் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு இருந்தோம். அதுக்குள்ள என்னென்னவோ நடந்துருச்சு என்று சொல்லிவிட்டு ஸ்வீட் பாக்ஸை ஓபன் செய்து மாமா சோமுவை பார்த்து, மாமா 2 ஸ்வீட் எடுத்துக்கோங்க என்று சொல்லி ஸ்வீட்டை நீட்டினான். எதுக்கு மாப்ள 2 ஸ்வீட்டு? எங்களுக்கு ரெட்ட குழந்தைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க.
என்று ஆகாஷ் சொன்னதும் எல்லோருக்கும் சந்தோஷம். வனஜா கௌரியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்தாள். வாழ்த்துக்கள் ஆகாஷ் என்றான் லோகேஷ். வாழ்த்துக்கள் மாப்ள என்றார் சோமு. அப்போ ட்வின்ஸ், அப்போ இதுலயும் கௌரி என்ன ஜெயிச்சிட்டா என்று கங்கா சொன்னதும் எல்லோரு முகத்திலும் கலவரம். ஒரு நொடி அந்த இடமே அமைதியாக இருந்தது. கங்கா சிரித்துக்கொண்டே சொன்னாள், என்ன எல்லாரும் பயந்துட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் கௌரி, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும் என்று சொல்லி கங்கா கௌரியை கட்டிப்பிடித்து முதல் முறையாக முத்தம் கொடுத்தாள். கௌரி கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. எல்லோரு முகத்திலும் நிம்மதியும் சந்தோஷமும் குடிகொண்டு இருந்தது. அதுவரை சிரிக்காத கங்காவின் பையன் எல்லோரு முகத்திலும் தெரியும் சிரிப்பை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில்தான் இருக்கும். கதை முடிவுற்றது. இது நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.